ஆ பமுகம் பாற்றுவியலான தமிழ் வானொலியூடாக உறவுகளின் இணைய வருவது தகவல் சாலை தோப்படு திரு ஜோர்டன் அவர்கள். வணக்கம் வரவன். வணக்கம் வாணி, வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் ஒரு தகவல் சாலை இணைந்து கொள்கின்றோம். புதன்கிழமை வளமை போன்ற முதல் பகுதியை பிரித்தானியாவுக்கான செய்திகளுக்கும் அதன் இரண்டாவது பாகத்தை உலக செய்திகளோடு எடுத்து வருவோம். அந்த ரீதியில் முதலாவது நாம் பிரித்தானிய செய்திகளை பற்றி சற்று கூடவே கதைக்க இருக்கின்றது. காரணம், இப்போ இங்கே இந்த நாட்டில் நடைபெறப் போகின்ற ஒரு தேர்தல், பொது தேர்தல். அநேகமா எல்லா நாடுகளிலும் பொது தேர்தல் என்றது திடீரென்று நடக்கிறது. சொல்லி வச்சு செய்த மாதிரி இருக்கிறது. உதாரணமாக பிரான்சிலும் நடக்கின்றதா? பிரான்சிலேயும் அப்படிதான். திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார், பார்லிமெண்டை கலைச்சு விட்டு அடுத்ததாக பொது தேர்தல் என்றால் அதுக்கான காரணங்கள் அங்கு வேறு. ஆனா இங்கே பொது தேர்தல் நடைபெறும் ஒரு காலம்தான் இது. ஆனால் அவர்களுக்கு இன்னும் 3-4 மாதங்கள் இருக்கின்றன. இருந்த போதும் ரிஷி சுனாக் தற்போதைய பிரதமர் அந்த தேதியை அறிவித்தது நோக்கம் என்னவென்றால், அவரை பொறுத்தவரையில் நாள் போக போக இவர்களுக்கான பாதகமான சூழ்நிலை உருவாகும். ஆகவே மிக வேகமாக ஏதாவது நல்ல விடயத்தை காட்டி அதை காட்டி கதைத்து வெல்லலாம் என்று பார்த்தார்கள். அது இந்த இன்ஃப்ளேஷன், இந்த பணவீக்கம் முன்பிருந்ததை விட குறைந்து கொண்டு வந்தது. அது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல முயற்சி தான். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அதனுடைய தாக்கம் பெரிதாக தெரிந்ததாகவில்லை. எதற்காக யாருடைய பாக்கெட்டில் காசு கூட விழுந்ததாகவோ அல்லது அவர்கள் வேண்ட போன பொருட்களின் விலை குறைக்கப்பட்டதாகவோ பொதுவாக இல்லை. ஒட்டுமொத்தமாக விலை குறைப்பு என்று ஒன்று அறிவிக்கிறார்கள். அதை கூட நாம் கவனமாக உற்று நோக்கினால் அந்த விலை குறைப்பு என்னும் பொழுது அங்கே அந்த நிறை குறைப்பும் சேர்ந்து வருகிறது, தர குறைப்பும் சேர்ந்து வருகிறதை நாம் காணலாம். உதாரணமாக சின்ன ஒரு கிரிப்ஸ் பேக்கெட் எடுத்தால் முன்பு நாங்கள் ஒரு 80-90 பென்ஸுக்கு வேண்டியது 100 கிராம் அளவில் இருந்தது. இன்றைக்கு 1.25 தாண்டி விட்டது. அது 65 கிராம். 65 கிராம். ஆனா அதுக்குள்ள 4 தான் இருக்கும். அதுக்குள்ள காத்த குடிச்சு தான் சாப்பிடும். காத்த போட்டு அடைச்சி எவ்வளவெல்லாம் சீட் பண்ணுகின்றார்கள். அது கடைகளில் வேலை செய்யவர்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். அந்த இன்னும் அழகாக அதை தடவி கொடுத்து அப்படியே மொத்தமாக அடுக்குவார்கள். தெரியும், கசங்கி இருந்தாலும் அதை பெரிய பேக்கா காட்ட வேண்டிய நிலை. ஏனென்றால் இல்லையென்றா உண்மை நிலையை காட்டினால் பொருட்கள் போவாது. என்ன அதுதான் காசையும் கொட்டி அப்படியும் செய்யக்கல, கோவம் தான் பெறும். ஓபன் பண்ணா அங்க எதுவுமே அரைவாசிக்கு தான் இருக்கும், காவாசிக்கு போவோம். ஆகவே அந்த நிலை அதுதான். இப்ப ஒரு சின்ன ஒரு கிரிப்ஸ் பேக்கெட்டின் உள்ளுக்கு என்ன இருக்கோ அதுதான் நாட்டு நெல்லி என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லார் மத்தியிலும் பொக்கெட்டுகள் வெறுமை, வெளியில் சென்றோர் பொருட்களை வாங்க முடியாத நிலைமை, சம்பள உயர்வு என்பது அது கதைக்கவே தேவையில்லை. மற்றது பில்லுகள் கூடிக்கொண்டே போகின்றன. இந்த முறை அந்த கேஸ் பில் கொஞ்சம் குறைக்க இருக்கிற காரணம் சம்மர் தானே. சம்மரில் எல்லோரும் கேஸ் பாவிக்க மாட்டார்கள். ஆகவே அந்த சாட்டில் கேஸ் விலையை குறைக்கிறோம் என்று ஒரு விளம்பரம். சரி, இந்த நிலையில் இருக்கும் பொழுது இங்கே பிரித்தானியில் நடக்க போகும் பொது தேர்தலை பார்த்து கொண்டால் முக்கியமான கட்சிகள் இப்பொழுது ஆளும் கட்சியான டோரி, ரிஷி சுனாக் அவர்கள் பிரதமர், எதிர்கட்சியான லேபர் தொழிற்கட்சி, அதனுடைய தலைவர் ஸ்ட்ராமர். இதனை விட இன்னும் பல கட்சிகள் உண்டு. அதில் ஒன்று லிபரல் டெமோக்ராட் என்ற கட்சி. அதனை விட ஸ்கொட்லாண்டை பொறுத்தவரை அங்குள்ள SNP ஸ்கொட்டிஷ் தேசிய கட்சி என்ற முக்கியமான கட்சிகள். ஆனால் நாங்கள் இந்த முக்கியமான கட்சிகள் என்று கைவிட்ட ஒரு சிறிய கட்சி ஒன்று இப்பொழுது ஆளும் அரசாங்கத்துக்கு தலையிடி கொடுக்கும் ஒரு கட்சியாக மாறிவிட்டது. அதான் ரிஃபார்ம் UK. அதாவது யூகேயை நாங்கள் ரிஃபார்ம் பண்ணணும், இப்படியே விட முடியாது, ஏதோ அதிரடி மாற்றம் செய்யணும் என்றுதான் அவர்களுடைய அந்த தாக்கம், அந்த நோக்கம். அது எப்படி என்றால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதில் முதல் உங்களுக்கு தெரியும் யார் முதலாக தாக்கப்படுவார்கள் என்றால் வெளிநாட்டவர்கள். இங்கே வருபவர்களுடைய தொகை குறைக்க வேணும். அதிரடியாக அதனுடைய தலைவர் அந்த டைஸ் என்பவர் இப்பொழுது அதனை நைஜல் ஃபராஜ் என்பவரிடம் அந்த பதவியை மாற்றி கொடுத்துள்ளார். காரணம், இந்த நைஜல் ஃபராஜ் என்பவர் எதற்கு மஞ்சாமல் துணிந்து போய் சொல்லக்கூடியவர். என்ன பொய்யையும் அழகாக சொல்லி எல்லாரையும் கவர பண்ணுவார். அவர்கிட்ட விட்டபடியினால் அவர் ஏற்கனவே 2 கட்சியை நடத்தினார். ஒன்று யூகே இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி ஒன்று துவக்கி
அதிலிருந்து விலகி தான் இனிமேல் பொலிட்டிக்ஸ் வரமாட்டேன் என்று பகிரங்கமாக கூறிவிட்டு பிறகு பிரெக்சிட் பார்ட்டி என்ற ஒன்றை திருப்பி துவங்கி அதில் தான் இதோடு தன்னை கடமை முடிந்து விட்டது, இனிமேல் அரசியலுக்கே நம்பர மாட்டேன் என்று அவருடைய எதை சொன்னாலும் நம்ப முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது அந்த யூகே ரிஃபார்ம் என்ற கட்சியினுடைய தலைமை பதவியை அவரிடம் கொடுத்துள்ளது. ஆகவே அவர் எங்கெங்கெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்ய முடியுமோ செய்கின்றார். அந்த பிரச்சாரத்தின் நேரத்தில் இப்பொழுது ஆளுங்கட்சி மீது வெறுப்பு இருக்கிறது, நல்லா தெரியும். ஆளுங்கட்சி மீது உள்ள வெறுப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் அதை நிவர்த்தி செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் கூறி நிதி நிலைமையை காட்டி எவ்வளவு மிச்சம் பிடிக்கலாம் என்ற மாதிரி கதையை சொல்லி கொண்டு போறார். அதனால் இப்பொழுது ஆளும் அரசாங்கமான டோரி கவர்மெண்ட், அதாவது கன்சர்வேட்டிவ் கவர்மெண்டுடைய புள்ளி, அதாவது மவுசு குறைந்து கொண்டு போகிறது. இப்பொழுது இன்றைக்கு நேற்று துவங்கிய இந்த ரிஃபார்ம் என்ற பார்ட்டி இப்பொழுது சரிக்கு சமனாக அல்ல ஒரு சொட்டு மேலாக ஆளுங்க அரசாங்கத்துக்கு எதிரான புள்ளி விவரங்களை பெற்றுக்கொள்கிற கட்சியாக இருப்பதனால் எல்லோருக்கும் உள்ளூர் ஒரு அச்சமே தோன்றியுள்ளது. இந்த அச்சம் யாருக்கு என்றால் கன்சர்வேட்டிவ் கட்சி. இப்பொழுது ஆளுங்கட்சிக்கு தான் அந்த அச்சம் தோன்றியது. காரணம் என்னவென்றால் எதிர்கட்சியான தொழிற்கட்சி இப்பொழுது ஆளும் அரசாங்கத்தை விட ஒரு 20-25 புள்ளிகள் முன்னுக்கு நிற்கிறது. ஆகவே அவர்களுக்கு பெரிய பயமண்டில்லை. தங்களுடைய அந்த 40-45 39-38 கூட இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சியினுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் பொழுது இங்கிருந்தும் அங்கே பலர் செல்லலாம், இப்படி இருக்கிறது. இதனை விட சிறிய உதிரி கட்சிகள் இருக்கின்றன, அவற்றை பற்றி நாம் பெரிதாக கதைக்க தேவையில்லை. ஆனால் இந்த முக்கியமான கட்சிகள் என்னத்தை கூறுகின்றன என்று பார்க்கும் பொழுது SNP என்ற ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி 3 விஷயத்தை முன்னுக்கு வைத்திருக்கிறது. ஒன்று, NHS தேசிய சுகாதார சேவைக்கு பெரிய அளவில் பணம் ஒதுக்க வேண்டும். 2வது, தங்களுடைய சுதந்திரம், அதாவது இண்டிபெண்டாக தாங்கள் வருவோம், சுதந்திர நாடாக வருவோம் என்று முன்பு 2014 எழுந்த குரல் இப்பொழுது மீண்டும் சிறிதாக ஒலிக்கிறது. முந்தி எழுந்த அளவுக்கு ஒலிக்கவில்லை. காரணம், அந்த கட்சிக்குள் பல குத்துவெட்டுகள் நடந்து பல தலைமைகள் கவிழ்க்கப்பட்டதனால் முன்பு போல் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக காணப்படவில்லை. ஒரு கட்டத்தில் லண்டனில் உள்ள பாராளுமன்றத்துக்கு ஸ்கொட்லாந்திலிருந்து வந்தவர்களே 30-40 பேர் என்று வந்த ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது அவர்கள் எத்தனை பேர் வருவார்கள் என்பது இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த 2 கட்சிகள், பெரிய கட்சிகளுக்கு இடையிலான விவாதங்கள் இப்பொழுது தினசரி ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் நேரடியாகவல்ல, தங்களுடைய கருத்துக்களை கூறும் போட்டி நடந்தது. அதற்கு முன்பு 2 பேரும் நேரடியாக மோதினார்கள். நேற்றும் சில கட்சிகள் மோதிக்கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. 2-3 விடயங்களை ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்குது. எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது இன்னொரு விடயம் துவங்கியுள்ளது. யூரோப் கப் ஃபுட்பால் மேட்ச், ஃபுட்பால் நடந்திருக்கு தினசரி. இப்போ நான் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது கூட அங்கே என்ன 2 விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பெரும்பாலானோருடைய கவனம் அங்கே திரும்புகிறது. இன்னும் ஒரு சில வாரங்கள் செல்ல ஒலிம்பிக்ஸ் துவங்கிவிடும் பிரான்சில். அப்படியே இந்த முறை தங்களுடைய பிரச்சனை யோசிக்காமல் இருப்பதற்கான பல விடயங்கள் எங்களோட கவனத்தை கவர்ந்து கொண்டே போறதை கவனிக்கலாம். அந்த ரீதியில் இப்பொழுது ரிஷி சுனாக்கு இந்த காலம் கூடாதுன்னு சொல்வார்கள். அந்த மலைக்குள்ள அறிவிச்சார் தேர்தல் என்று அன்றைக்கு மலைக்கே நினைஞ்சு அறிவிக்க பலர் ஆருடம் கூறினார்கள். மலைக்கே மனுஷன் நினைஞ்சு கொண்டு ஏன் இந்த வேலை செய்கின்ற மாதிரி கதைத்தார்கள். ஆனால் இப்பொழுது தினசரி அவருக்கு சாதுரியமா, அதாவது அவருக்கு சாய்வல்ல, அவருக்கு எதிரான கருத்துக்கள் பலத்து கொண்டே போகின்றது. இன்று கூட அவருடைய மெய்ப்பாதுகாவலர்கள், அவருடைய பர்சனல் காவலர்களாயிருக்க போலீஸ் அதிகாரி ஒருவர் அவருடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இப்பொழுது அவர் டிடைன் பண்ணப்பட்டு பெயில் வந்துள்ளார். காரணம் என்னவென்றால் இந்த பெட்டிங் இருக்கு. பெட்டிங் என்றால் பந்தயம், சூது விளையாட்டு பந்தயம் கட்டுறது, யார் வெல்லுவார் யார் வெல்லுவார், இப்படியான இப்பொழுது எலெக்ஷன் நடக்கும் இப்போது நடக்காது என்ற போட்டிகளை வைத்தே இங்கே சூது விளையாடுவார்கள், அதில் பணத்தை சம்பாதிப்பார்கள். அப்படியான ஒரு விடயத்தில் இவரோடு மிக நெருக்கமான ஒரு போலீஸ் அதிகாரியும்
அந்த சூது விளையாட்டு சம்பந்தமான சில தகவல்களை பரிமாறியிருந்தார். அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டனால் அந்த போலீஸ் அதிகாரி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். அவர் அந்த பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளார். ஆகவே பிரதமருக்கு ஏற்கனவே இருக்கும் தலையீடுகள் இது ஒரு புதிய தலையீடு. அடுத்தது எதிர்க்கட்சிகள் கொடுக்கும் தொல்லைகளை விட இவருடைய ஆளுங்கட்சிக்குள் உள்ளவர்கள் கொடுக்கும் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கிறது. முன்பு அமைச்சர்களாக இருந்த சிலர் பகிரங்கமாகவே ரிஷி சுனாக் அவர்களை எதிர்த்து அவரால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி அவரை ஒரு கையாளாதார் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அதற்குள் ஒரு இது மறைமுகமான ஒரு இனவாதம் கூட இருக்கும். அப்படியும் பிரித்தானியாவை ஒரு இந்திய பிரதமர் ஆள விட்டதே பெரிய தவறு, இவர் எப்படியா இதோட மடக்கி பிள்ளைத்தோணும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் வேறு இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அவர் ஒரு மனிதர் என்றதே மிக நல்லொருவர், நேர்மையானவர், பெரிய தவறுகள் ஒன்றும் செய்ததாக இல்லை. அரசியல் தவறுகள் அவருடைய கணிப்பீடுகள் எல்லாம் பிழைக்கின்றன. அவர் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது மிக தரமாக வேலை செய்து அந்த கொரோனா நேரத்தின் போது பல விடயங்களை செய்து நாட்டை காப்பாற்றியிருந்தார் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் இப்பொழுது அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு லேபர் கட்சியிடம் வந்து, ஆகவே இதையும் சொல்லி தான் பதவிக்கு வரையிலாத அந்த நிலையில் அந்த லேபர் கட்சியை பற்றிய சேறுவாறு பூசும் சில விடயங்களை இறங்கியுள்ளார். அதாவது எப்படியாவது இவர்களுடைய தவறுகளை உரித்து காட்டி மக்களை இவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நிறுத்தினால் மட்டும்தான் தனக்கு வாக்குகள் வரும். அதில் அவர் கையெடுத்த ஆயுதம் டாக்ஸ், வரிகள் விதிப்பது. இந்த வரி விதிப்பது என்பது எல்லா நாட்களிலும் எல்லா நாட்டிலும் உள்ள ஒரு விடயம்தான். எந்த ஒரு அரசாங்கமாவது நான் உங்களுக்கு வரியை கூட்ட மாட்டேன், நான் வரியை குறைப்பேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் வரியை கூட்டுவார்கள். ஆனா இந்த முறை சில முக்கியமான வரிகளை நான் குறைப்பேன் என்று, அதாவது குறைந்த வருமானம் உள்ளவர்கள் என்ற சிலருடைய பதவிகளை குறித்து இப்படியானவர்களுக்கு தான் கூடுதலான வரியை விதிக்க மாட்டேன் என்று எதிர்கட்சி தலைவர் கூறிக்கொண்டு வருகிறார். ஆனால் அவரிடம் ஏறக்குறைய மறைமுகமாக 17 டாக்ஸ் உயர்வுகள், வரி உயர்வுகள் இருக்கின்றன என்று அதை லிஸ்ட் போட்டு ரிஷி சுனாக் அதை பிரச்சாரமாக செய்து கொண்டு வருகிறார். மக்களை பயப்படுத்தி கொண்டு வருகிறார். பாருங்க இவர்கள் வந்தவுடன் இத்தனை வரிகள் உங்களுக்கு கூட போகுது என்றால், நான் இருக்கைக்கு இப்படி இல்லை, இவர்கள் வந்தால் கூட்டுவாரன்னு மக்களை விரட்டி ஓரளவுக்கு அந்த பிரச்சாரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். இதனை விட எதிர்கட்சி என்று இல்லாவிட்டாலும் இந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறது. அது தொழிற்கட்சிக்கு வாய்ப்பாக அமைகிறது. ஆகவே இந்த நிலைமையை பார்க்கலாம், என்ன நடக்கிறன்னு பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி இங்கே பொது தேர்தல் நடைபெறுகிறது. அநேகமாக 5ஆம் 6ஆம் தேதி மட்டில் இங்கே ஒரு புதிய அரசாங்கம் நிச்சயமாக வரும். அது எவ்வளவு மெஜாரிட்டி, எவ்வளவு பெரும்பான்மை என்பது கேள்விக்குரியது. ஏனென்றால் முன்பு 2019ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் இப்பொழுது ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி 89 அதிகமான இடங்களை பெற்றுள்ளது. ஆனால் இப்பொழுது இங்கே சொல்ற கருத்து கணிப்புகளின்படி லேபர் எதிர்கட்சி ஏறக்குறைய 400 வரையிலான இடங்களை பிடித்து வெறும் 100 சொச்ச இடங்கள் தான் ஆளும் கட்சி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இது ஆரூடம், ஆனால் சரியாக இருக்குமா தெரியல, பொறுத்து பார்ப்போம். அடுத்தது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கேண்டல். இதை பற்றி நாங்கள் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்ன நடந்தது, அங்கே வேலை செய்த அதிகாரிகள் எப்படி கள்ளராக சித்தரிக்கப்பட்டார்கள், பலர் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள், பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள், பலர் தங்களுடைய வீடுகளை விற்று கடனை அடைத்தார்கள். ஏனென்றால் அவர்களை கள்ளர் என்ற ஒரு பட்டத்தை சூட்டி விட்டார்கள். இதனால் மனமுடைந்த பல வருடங்களாக ஏறக்குறைய 1992ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை இருந்த இந்த நிகழ்ச்சி காரணமாக பலர் தங்கள் உயிரை துறந்துள்ளார்கள். சிலர் கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இப்படி இருக்கிறது. ஆனால் இந்த விசாரணை நடைபெற்று இது முழு பிழையும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் என்று உறுதி செய்யப்பட்டாலும் இப்பொழுது மீண்டும் ஒரு விசாரணை ஆரம்பித்துள்ளது நேற்றைய தினத்திலிருந்து. இது ஏறக்குறைய ஜூலை மாதம் இறுதி வரை நடைபெறும். இது யார் என்றால், இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அதை மேற்பார்வை செய்கிறதுக்கு என்று ஒரு விசேட விதமான ஒரு கணக்காய்வாளர் ஒருவர் அங்கு அனுப்பப்பட்டார்.
இயன் ஹெண்டர்சன் என்று. அவர் தன்னுடைய விசாரணைகளை நடத்தி கொண்டு போகும் பொழுது அங்கே நடந்த விடயங்களை பார்த்து காட்டமாக 2 வரியை செய்தார். ஒன்று கவரா, இங்கே தவறை மறைப்பதற்காக ஒரு முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது குற்றம் ஒன்றை இழைத்து விட்டு அதை கான்ஸ்பிரசி என்ற ஒரு சதி மூலம் இவர்களை குற்றவாளிகளாக காட்டும் ஒரு நிலை என்ற அடிப்படையில் அவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கி இருந்தார். அவருடைய ஆராய்ச்சிகள், அதாவது விசாரணைகள் நடைபெறும் பொழுது அவரை வேலை செய்ய விடாமல் அவருக்கு எதிராக பல சதிகளை வேறு அங்கே செய்தார்கள். இவருக்கு தேவையான அந்த தகவலை கொடுப்பதில்லை. அடுத்ததாக அவரையே விரட்டி அவர் வந்த கம்பெனியை அவர் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அதை நான் டிஸ்க்ளோசர் என்று சொல்லுவது, அதாவது ஒரு புதிய வேலைக்கு நாங்கள் போகும் பொழுது ஒரு டிஸ்க்ளோசர் என்றால் நான் டிஸ்க்ளோசர், அதாவது உங்களுடைய கம்பெனியோட நீர் வேலை செய்கிறீர், இங்கே நடக்கிற எந்த விடயமும் வெளியில் போய் சொல்லக்கூடாது என்ற ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி தான் வேலை கொடுப்பாங்க. அப்ப அது அவருடைய காலையும் கையையும் கட்டிவிடும். அங்க என்ன தவறு நடந்தால் இவர் சொல்லக்கூடாது, சொன்னால் அதை மீறி அவர்கள் மீதே வழக்கு செய்யலாம் என்ற ஒரு சட்டம் இங்கே இருக்கிறது. ஆனால் அதனையும் தாண்டி அவர் இப்பொழுது பல விடயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். என்ன நடக்கிறது என்றால், இந்த அலன் பேட்ஸ் என்றவருடைய பெயர் இப்பொழுது பிரித்தானியாவில் எந்த ஒரு குழந்தைக்கும் தெரியாமல் காரணம், இந்த பாதிப்புக்குள்ளான போஸ்ட் மாஸ்டர்களில் ஒருவர் அவர் தான் இவ்வளவு வருடமாக வேலையை இழந்து தன்னுடைய சொத்தை இழந்தாலும் அந்த 10-12 வருடமாக இந்த போரை நடத்தி கொண்டு வந்து இறுதியில் இதனை ஒரு ஐடிவி தொலைக்காட்சியில் ஒரு தொடர் நாடகமாக காட்டி மக்களை விழிப்படைய செய்து ஓரிரு வாரங்களுக்குள்ளே அது பெரிய பிரச்சனையாகி இன்று பிரித்தானியால் மிகப்பெரிய ஒரு ஸ்கேண்டல், பெரிய ஒரு ஊழல் என்றால் அது போஸ்ட் ஆஃபீஸ் ஊழல் என்ற அளவுக்கு வந்திருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் என்றால் அது 400 வருடங்களாக அரசாங்கத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு சொத்து என்று இருந்து அந்த நிலையிலிருந்து அதனை பயன்படுத்தி கொண்டு இங்கே பல அநியாயங்கள் நடந்ததை அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார்கள். 29ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை 28, 29 வரை இந்த வழக்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த இன்னொரு சின்ன வித்தியாசமான ஒரு செய்தி, இந்த கியூ கார்டன்ஸ் இங்கே ஒரு கார்டன் இருக்கு, எல்லோருக்கும் தெரியும். பாடசாலை பிள்ளைகளை தெரியும், பள்ளிக்கூடங்கள் சில சந்தர்ப்பங்கள் இந்த பிள்ளைகளை அந்த கியூ கார்டன்ஸ் என்ற கார்டனுக்கு கூட்டி பிரம்மாண்டமான ஒரு ஒரு பூங்கா, அதில் பல நாடுகளில் உள்ள வித்தியாசமான தாவரங்கள் எல்லாம் இருக்கும். அதில் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு வித்தியாசமான ஒரு பூ ஒன்று பூக்கும். அது ஸ்மெலி ஃப்ளவர், அதாவது ஒரு மீன் அழுகி எப்படி மீன் அழுகினால் என்ன மனம் வருமோ அந்த ஒரு மனம்தான் அந்த பூவிலிருந்து வரும். 2 வருடங்களுக்கு முன்பு இது புதிதாக இந்த பூ மலர்ந்த பொழுது இதை பற்றிய செய்திகள் பத்திரிகைகள் வந்தது. நாங்கள் கூட இந்த வானொலி இதை பற்றி கதைத்திருந்தோம். இப்பொழுது 2 வருடம் கழித்து இந்த வாரம் அந்த பூ மலர்ந்துள்ளது. அந்த பூவுக்கு டைட்டன் ஆரம் என்பது பெயர், அந்த மரத்துக்கு டைட்டன் ஆரம் என்பது. இது ஒவ்வொரு வருடத்துக்கு, அதாவது 2 வருடத்துக்கு ஒரு முறைதான் பூக்கும். ஆனால் அந்த பூவினுடைய மனம் சகிக்க முடியாத ஒன்று. ஆனாலும் அதனை பார்ப்பதற்காக அந்த பாக்குக்கு சனம் மக்கள் விழுந்தடித்து செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தி, இந்த ரிஃபார்ம் என்ற கட்சியை பற்றி நாம் கூறும்போது அதில் முக்கியமான ஒருவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர், அவர் திடீரென அந்த தன்னுடைய பதவியை விட்டு விலகி இந்த கட்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்துள்ளார். ஆகவே ஆளுங்கட்சிக்கு உள்ள தலையீடி போல் எதிர்கட்சியாக வருபவர்களுக்கும் தலையீடி கூடிக்கொண்டு போதை கவனிக்கலாம். இன்னொரு முக்கியமான விடயம், இது மிக பழமையான ஒரு விடயம். 1993ஆம் ஆண்டு இங்கே லண்டனில் நடைபெற்ற ஒரு படுகொலை. ஒரு கருப்பின இளைஞனை 5 வெள்ளையின இளைஞர்கள் அவர் பஸ்ஸுக்காக காத்திருந்த பொழுது அவரை கத்தியால் குத்தி கொன்றார்கள். இது 1993. அப்பொழுது நாங்கள் இந்த நாட்டுக்கே வரவில்லை, ஆனால் இந்த செய்தி எல்லோருக்கும் தெரிந்த செய்தியாக இருந்தது. இந்த வழக்கு பல வருடங்களாக பல தடவை வழக்கு முன்னு கொண்டு வரப்பட்டு குற்றவாளி இல்லை, அவர் குற்றவாளி, இவர் சுற்றவாளி என்று அதில் குறிப்பிட்ட சிலர் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வாரம் என்ன நடக்கிறது என்றால், இந்த வழக்கை நடத்திய அந்த வழக்கை கொண்டு வந்த அமைப்பே இல்லை, இதில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகளுக்கு குற்றம் சாட்டப்பட தேவையில்லை, அதாவது அவர்களுக்கு தண்டனை இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
அவர்கள் செய்தது பிழை என்று நிரூபிக்கப்பட்டாலும் இல்லை, இப்பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை என்ற செய்தி வந்த பொழுது இதனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் மிகவும் கோபம் கொண்டு இருக்கிறது. இதனுடைய விளைவு மிக விரைவில் மீண்டும் ஒரு எதிர்ப்பாக வெடிக்கும். ஏனென்றால் அது இப்பொழுது தேர்தல் காலம் என்னும் பொழுது இந்த விடயங்கள் மிக இலகுவாக நெருப்பாக பற்றிவிடும் என்ற விடயத்தில் இங்கே இப்பொழுது பிரித்தானியா இந்த கட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நாங்கள் மறு செய்திக்கு போகும் பொழுது அழைப்பில் பெறுபவர்களை இந்த நேரம் நாம் அழைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய அழைப்பு மூலம் மக்களை அழையுங்கள். சரி, நாங்கள் 2வது பாகமாக உலக செய்திகளுக்கு போவோம். பிரித்தானிய செய்திகள், தவறவிடப்பட்ட செய்திகள் இருந்தால் பின்பு கொண்டு வரலாம், அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்களும் தொடர்ந்து வந்து இணைந்து கொண்டு ஊடகத்தை தரலாம். இப்பொழுது நாங்கள் உலக செய்திக்கு செல்வோம். உலக செய்தியில் நாங்கள் முதலாவதாக இந்தியாவுக்கு செல்வோம். எல்லோருக்கும் தெரியும் அண்மையில் இந்தியாவில் என்ன நடந்தது என்று. பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது. அதாவது எல்லா மாநிலங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கு பதவி வகிக்கும் ஒரு நிலை வந்தது. ஆனால் முன்பு அசைக்க முடியாது என்று இருந்த பிஜேபி கட்சி இந்த முறை அறுதி பெரும்பான்மை பெறாமல் 2 மாநில கட்சிகளுடைய உதவியை தாங்கி பதவிக்கு வந்துள்ளன. இது அவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது. அவர்கள் பதவிக்கு வந்தாலும் முன்பு போல் அவர்கள் எடுத்த அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஆகவே அந்த 2 கூட்டு கட்சி, ஆந்திராவில் ஒரு கட்சியும் பீகாரில் உள்ள ஒரு கட்சியும் ஆதரவு, அவர்கள் ஏற்கனவே பல்தி என்றா இங்கால இருந்து அங்கால இங்கால மாறியவர்கள். அத்தோடு இப்பொழுதுள்ள பிஜேபி தலைவரான நரேந்திர மோடியை பகிரங்கமாக எதிர்த்தவர்கள், கடுமையான வார்த்தைகளை பாவித்தவர்கள். ஆனால் இப்பொழுது தேவை கருதி எல்லோரும் நண்பர்களாக மாறியுள்ளார்கள். அடுத்ததாக தாங்கள் இன்னும் மேலதிக பெரும்பான்மை பள்ளத்தோடு வந்தால் இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி அது இந்துக்களுக்கான நாட்டு என்றொரு சரித்திரத்தை படைக்கப் போவதாக கூறிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காததினால் இப்பொழுது விழுந்தவனுக்கு மீசையில் மண்படவில்லை என்பது போல் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட இந்திய அரசியல் சாசனத்தை தலையில் தூக்கி ஒட்டி தலையில் வைத்து பாஜக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாடகத்தை நடத்தியிருந்ததை எல்லோரும் நாங்கள் நேரில் பார்த்திருந்தோம். இன்னொரு விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இப்பொழுது எதிரிகளாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எப்படியாவது ஏதோ ஒரு விடயத்தில் இதைத்தான் இதுவரை காலம் செய்து கொண்டு வந்தார்கள். அதனை இப்பொழுதும் செய்ய முயற்சிக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒருவர் அருந்ததி ராய் என்பவர். அநேகமாக இலங்கை தமிழருக்கு அவரை தெரியாமல் இருக்க மாட்டார். அது எழுத்துலகில் உள்ளவர்களுக்கு தெரியும். அவர் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர், சிந்தனையாளர். அவர் பல கூட்டங்களில் பகிரங்கமாக உரையாற்றுவார். அவருக்கு இப்பொழுது பிஜேபி கட்சி அவர் மீது ஒரு வன்மம் தீர்க்க துவங்கிவிட்டது. 10 வருடங்களுக்கு முன்பு அவர் கூறிய ஒரு விடயம் கவனிக்க ஒன்று. 10 வருடங்களுக்கு முன்பு 2010ஆம் ஆண்டு அவர் பேசிய ஒரு பேச்சை இப்பொழுது ஒரு குற்றமாக எடுத்து வழக்காக்கி அவரை இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவரை சிறையில் அடைத்தால் பல வருடங்கள் சிறையில் இருக்க வேண்டி வரும் என்றவர் உலக புகழ் பெற்ற ஒரு எழுத்தாளர். இந்த விடயத்தில் இந்திய அரசாங்கம் பெரும் தவறு செய்வதா தெரிகிறது. என்றால் முன்பு சில எழுத்தாளர் இருப்பார்கள், நாட்டுக்குள் மட்டும்தான் தெரிந்தவர்கள். ஆனால் அருந்ததி ராய் என்ற பெண்மணி சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற ஒருவர். இவருடைய கைதை குறித்து இப்பொழுதே கண்டனங்கள் சர்வதேச ரீதியாக வருகின்றன. ஆகவே இந்த கண்டனத்தை பொறுத்து இந்திய அரசாங்கத்துக்கு புதிய கோணத்திலிருந்து புதிய ஒரு தலையீடு பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது, இந்த முறை இந்த வாக்கு எண்ணுற விடயங்களை பற்றி முன்பு மிக பகிரங்கமாக கூறப்பட்டு வந்தாலும் இடையில் அந்த கதை கைவிடப்பட்டது. ஏனென்றால் அரசாங்கம் மீண்டும் வந்து விட்டதுதானே என்று. ஆனால் இந்த இவிஎம், எலக்ட்ரோரல் ஓட்டிங் மெஷின் என்ற ஒரு மெஷின் மூலமாகத்தான் அங்கே வாக்களிப்பு நடைபெறும். அதாவது ஒரு பட்டனை அமர்த்தினால் அது யாருக்கு அமர்த்துறாரோ அவருக்கு தான் போகும். ஆனால் இந்த முறையில் முன்பும் அங்கே ஊழல் இருந்தது. இந்த முறையும் பல தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அரசாங்கத்துடைய பலத்தை பயன்படுத்தி
அவற்றை மூடி மறைத்து கொண்டு போகிறாள். உதாரணமா அந்த கருவியில் ஒரு பட்டனை அமர்த்தி யாருக்கு கந்தனுக்கு அமர்த்திய பட்டன் சுப்பனுக்கு ஓட் விழுந்திருக்கிறது. அந்த மாதிரியும் அடுத்தது அந்த ஒவ்வொரு ஓட் போடையில இன்னொரு பேடில் அந்த நம்பரை குறிப்பார்கள், எண்ணிக்கொண்டே போகணும். இப்ப இங்கே 100 பேர் போட்டு இருந்தால் அங்கே 100 தான் வந்திருக்கு. ஆனால் இப்பொழுது அங்கே 100 பேர் ஓட் பண்ணினா 200 பேர்கிட்ட மறுமொழி வந்திருக்கு. அப்படியான இடங்கள். அல்லது ஆளுங்கட்சிக்கு எந்தெந்த மாகாணத்தில் வாக்குகள் குறைய வருகின்றனோ அந்த வாக்கு எண்ணுறது நிறுத்தப்பட்டுவிடும். அந்த மெஷின் பிறகு அசையாது, அப்படியே நின்று கொள்ளும். அது வேறையாக்கள் உத்தரவு கொடுக்கணும். அதே நேரம் உள்நாட்டு அமைச்சராக இருக்கிற அமித்ஷா மிகவும் பலம் வாய்ந்தவர். ஏற்கனவே அவருடைய வன்முறையாளர். அவருக்கு எல்லோரும் பயம். அவர் இந்த முக்கியமான தேர்தல் அதிகாரிகள் எல்லாரையும் தொலைபேசியில் அழைத்து எச்சரித்திருந்தார், ஓன் பண்ணியிருந்தார். அந்த கருத்து நாங்கள் சொல்ற மாதிரி தான் ஓட் பண்ணணும். அப்படி பல இடங்கள், சில இடங்களில் 48 வாக்கால் கூடி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே எண்ணிக்கொண்டு போகும் பொழுது 500 600 வாக்குகள் தோற்று கொண்டிருந்தவர்களை அந்த மெஷின்களை நிப்பாட்டி அது ஒரு 48 வாக்கு, 50 வாக்கு, 80 வாக்கு, 100 வாக்குகளால் வெற்றி என்ன வெற்றி தான். ஒரு வாக்கு வந்தாலும் வெற்றி தான். அந்த விதமாக வெற்றி அடைந்து உள்ளார்கள் என்பது அங்கே நடந்த கதை. இதனை விட பல கதைகள் இருக்கின்றன இந்திய அரசியலில். நாங்கள் இது மட்டும் இன்றைக்கு எங்களுக்கு காணும். இது இந்தியா பற்றிய வேறு சில கதைகள் உண்டு. இந்த நீட் தேர்வு என்று பலர் இந்திய தொலைக்காட்சியில பார்த்தவர்களுக்கு தெரியும். NEET நீட் தேர்வு தேசிய ரீதியாக அவருடைய கல்வி திறமையை கட்டுப்படுத்தும் ஒரு எக்ஸாம். இது மிக மிக முக்கியமான எக்ஸாம். இந்த பரீட்சை மூலமாக தெரிவு செய்பவர்கள் மிகப்பெரிய பதவிகளில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த விடயத்தில் இந்த தமிழ்நாடு போன்ற இடங்களில் இந்தியாவிலே கல்வியில் முன்னிலையில் நிற்கும் ஒரு மாகாணம் தமிழ்நாடு. இப்படியான முன்னுக்கு வருபவர்களை இப்படியாவது வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு சட்டம் இந்த நீட் தேர்வு மூலம் கொண்டு வரப்படுகிறது. அது முன்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது பேசப்பட்டது. அதை பின்பு அரசியல் ரீதியாக அது வேறு விமர்சனங்களுக்குள்ளானது. ஆனால் இப்பொழுது இந்தியாவின் பல மாகாணங்களிலும் இந்த குரல் எழும்ப துவங்கியுள்ளது. காரணம், இந்த மாத முற்பகுதியில் நடைபெற்ற இந்த நீட் தேர்வுக்கான பரீட்சை பெறுபவர்கள், நாங்கள் எங்களுடைய ஊரில் சொல்லுவோம் பேப்பர் லீக் ஆயிட்டு, பேப்பர் அவுட், அது அங்கே நடந்திருக்கிறது. அந்த பேப்பர்கள் சில இடத்தில் முன்கூட்டியே அவை வெளியிடப்பட்டது. அதில் நேற்று நான் தொலைக்காட்சியை பார்த்தபொழுது இதாக இருந்தது. பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கு 30 லட்சம், உங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸ் என்றால் 50 லட்சம், மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸ் என்றால் 100 லட்சம். இந்த மாதிரி காசுகள் ஒடுக்கப்பட்டு வெளியே செய்திகள் கசிந்தன. இது கசிந்த இடங்கள் எல்லாம் பிஜேபி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மாகாணங்கள். குஜராத், பீகார் போன்ற மாகாணங்கள் தான் இந்த கேள்விகள் லீக் ஆகி. மற்றது இப்படியான சோதனைகளில் மிக குறைந்த அளவில் தான் உச்ச நிலை, அதாவது 720 தான் இந்த மேக்சிமம் மார்க்ஸ். ஆனால் ஒரு 640, 650, 660க்கு மேல் யாரும் எடுப்பதில்லை. ஆனால் இந்த முறை இவர்கள் செய்த சித்து விளையாட்டுகளால் 720 பலர் எடுத்திருக்கிறார்கள். அது நேரம் 5, 6, 7 பேர் தான் வேறு எடுத்து இப்பொழுது 67 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். பாஸ் பண்ணினதை பற்றி யாரும் குற்றம் சொல்லவில்லை, எப்படி பாஸ் பண்ணினார்கள் என்று. அதில் என்னவென்றால், ஏற்கனவே சோதனை தாளை லீக் ஆக்கிவிட்டு சோதனை எழுதும் பொழுது அவர்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் மார்க்ஸ், அதாவது அவர்கள் அங்கே கொடுக்கப்பட்ட பேப்பர் நேரத்துக்கு வரவில்லை, ஆகவே பாவம் அவர்களுக்கு கொஞ்சம் இதாக சலுகை செய்ய வேணும். மற்றது கூடிய அளவுக்கு நேரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, தாமதமாய். இப்போ தாமதம் என்று சொன்னால் 10 நிமிஷம் லேட்டுன்னா நீங்கள் 10 நிமிஷம் இருந்து எழுதிட்டு போங்கன்னு விடலாம். ஆனால் அப்படி இல்லை, அவர்களுக்கு விசேடமான ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்த மாதிரி அவர்களுக்கு விசேட மார்க்ஸ் எல்லாம் போட்டு கூட்டி கழிச்சு இதில் பலர் பாஸ் பண்ண உள்ளார். இந்த பிரச்சனை கடந்த 24-48 மணி தியாலமாக இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது பெரிய சிக்கலை உருவாக்க போகிறது. ஏனென்றால் இதோடு மாணவர்கள் இலகுவில் மௌனமாக போவதில்லை. மாணவர்கள் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இதில் யாருக்கு இது உதவியது? இந்த முக்கியமான இடங்களில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள்? இவருடைய சரித்திரத்தை பார்த்தால் இவர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்ன தொடர்பு என்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு புதிய தலையீடு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்பது இது இன்னொரு முக்கியமான விடயமாகும்.
ஏற்கனவே அருந்ததி ராய் அவர்களை கைது செய்த விவகாரம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு கொண்டு வந்த அந்த சட்டம் உண்மையில் அது நிரூபிக்கப்பட்டால் பல வருடங்கள் சிறை 14-15 வருடங்கள் சிறையில் இருக்கணும் என்று இருக்கிறது. ஆகவே இது எங்கவே முடியும் என்று தெரியவில்லை. அடுத்த முக்கியமான செய்தி ஒன்று, இந்த சவுதி அரேபியாவில் இப்பொழுதும் மெக்கா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் தினசரி. ஆனால் இன்று வந்த செய்திகளின்படி அங்கு இந்த கடுமையான வெக்கை அதனால் மீறிப்பட்டு தங்களால் தாங்க முடியாத வெக்கையில் இதுவரை 900 பேர் வரை இறந்துள்ளதா செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பலர் காணாமல் போயிருப்பதா தெரிகிறது. அந்த எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே போகின்றன. கடைசியாக நான் பார்க்கும் பொழுது சில 100 என்றார்கள், கடைசியாக பார்த்த பொழுது 900 வரை இறந்துள்ளார்கள். இன்னும் பலர் இறக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படியான ஒரு செய்தியும் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த செய்தியாக நாம் அருகிலுள்ள 2 வெளிநாடுகளை தேடிக்கொண்டு வருவோம். அதுக்குள் இறுதியாக ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு வெளிநாட்டு செய்திகளை போயிட்டு வருவோம். இப்பொழுது நாங்கள் பிரான்ஸுக்கு போயிட்டு வருவோம். பிரான்ஸை பொறுத்தவரை பல அதிரடியான சம்பவங்கள் ஒன்றன் பின்னொன்றாக ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் ஜனாதிபதி அரசாங்கத்தை பாராளுமன்றத்தை கலைத்தார். கலைத்ததுக்கு காரணம் என்ன நடந்தது என்றால், அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னவென்றால், இப்போ அண்மையில் ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது மற்ற எல்லா நாடுகளிலே. ஆனால் இப்பொழுது இந்த ஐரோப்பாவில் ஒரு கடுமையான வலதுசாரி போக்கு ஒன்று எங்களால் ஊகிக்க முடிகிறது. என்றால் இப்பொழுது ரஷ்யாவை பொறுத்தவரையில் முழு ஐரோப்பிய நாடுகளும் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒருவரோடு கொழுவப்பட்டு அவர்களை பொருளாதார ரீதியாக உடைத்தால்தான் தனக்கு அது வெற்றியும் இவர்கள் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற இடத்தில் அவர் நிறைவே பணங்களை கொடுத்து நிறைவே பிரச்சாரம் செய்து பல நாடுகளில் இந்த வலதுசாரி கட்சிகள் ஒரே நேரத்தில் ஒரே விதமான பிரச்சாரம் செய்து வெற்றியை பெற்றுக் கொண்டு வருகின்றனர். அப்ப பிரான்ஸ் ஒரு சோசியலிஸ்ட் நாடு என்று கூறும் அளவுக்கு இருந்த ஒரு நாட்டில் அந்த தேர்தலில் மிக பெரும்பான்மையான ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு இந்த லூபென் என்ற மெரின் லூபென் அவனுடைய கட்சி மிக பெரும்பான்மை வாக்களை பெற்று வந்துள்ளது. இந்த ரீதியில் சென்றால், இப்படியே விட்டால் ஒரு கட்டத்தில் சாதாரண கட்சிகள் இல்லாமல் வலதுசாரி நாடாக வலதுசாரி கட்சியாக மாறிவிடும் என்பதனால் ஜனாதிபதி உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் ஒன்றை நடத்தணும் என்று கூறியுள்ளார். இந்த பொது தேர்தல் நடத்துகிற நோக்கம் என்னவென்றால், ஒரு சில இடங்களில் உள்ள வாக்களினால் அவர்கள் மேலே வந்தாலும் அந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த சோசியலிஸ்ட், அதாவது சமுதாய ரீதியாக பொதுநலன் சம்பந்தமான கட்சிகள் என்ற ஆதரவு இருந்தது. ஆனால் அந்த உள்கட்சியில் உள்ள குத்துவெட்டு காரணமாக அவர்கள் பலமிழந்து போகும் இருக்கும் நிலையில் இந்த அதிதீவிர வலதுசாரி கட்சிகளான நேஷனல் என்ஆர் என்று கூறுற இந்த லூபென்னுடைய கட்சி ஒன்று வளர்ந்து கொண்டு வருகிறது. ஜெர்மனியில் இது நடந்திருக்கிறது, ஹாலந்தில் இது நடந்திருக்கிறது, ஆஸ்திரியாவில் இது நடந்திருக்கிறது. ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகளில் இவருடைய பலம் ஓங்கிக் கொண்டு வருவதனால் ஆளும் அரசாங்கங்களுக்கு சற்று ஒரு அச்சம் தோன்றியுள்ளது. இந்த ரீதியில் போனால் இது எங்கே கொண்டு போய் விடும் என்று. அப்ப இந்த நேரத்தில் பிரான்ஸை பொறுத்தவரையில் அங்கே மெரின் லூபென் என்பவருடைய கட்சி முன்னிலையில் நிற்பதனால் பெண்டலா என்ற ஒருவர் அநேகமாக பிரதமராக வரலாம் என்ற ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அந்த கட்சி தான் பெரும்பான்மையாக அரசாங்கம் அமைக்குமானால் பிரதமராக வருவார். ஆகவே அது நடக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வி. உடனடியாக எதிர்கட்சிகள், பொதுவாக இடதுசாரி கட்சிகள் அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து இப்போ ஒரு கூட்டமைப்பாக ஒரு இடதுசாரி கட்சி என்று வந்தார். அதாவது அந்த கட்சியின் நோக்கம் என்றால், சின்ன சின்ன கட்சிகளாக இருந்து நாங்கள் அடிபட்டு கொண்டிருந்த ஆனால் எங்களுடைய முதல் கடமை இந்த வலதுசாரி கட்சி பதவிக்கு பிரான்ஸ் ஒரு வலதுசார நாடாக மாறக்கூடாது என்பதற்காக, அதனை தடுப்பதற்காக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரம் தீவிர வலதுசாரி கட்சியான லூபென் அவர்களுடைய அந்த கட்சியானது பகிரங்கமாகவே இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. பகிரங்கமாகவே யுக்ரைனுக்கு எதிரான போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. மற்றது பிரான்ஸ் அல்லது மேற்கு நாடுகளில் உள்ள ஆயுதங்கள் எதுவும் ஒரு ஆயுதம் கூட அதாவது ரஷ்ய மண்ணில் போய் விடக்கூடாது, ரஷ்யாவை தாக்கக்கூடாது என்ற அளவுக்கு பகிரமாக கூறிக்கொண்டு வருகிறார். அதாவது பதவிக்கு வர முன்னுக்கே இப்படி கூறுகிறார் என்றால், பதவிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று தெரியும் பொழுது இதே போன்ற வலதுசாரி கருத்துள்ள பலர் ஒன்றாக இணைந்து எல்லா அரசாங்கங்களையும் பிரட்டி அது ஒரு
தீவிர வலதுசாரி ஐரோப்பாவை மாற்றினால் பின்பு ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இலகுவாய் தங்களுடைய காய்களை நகர்த்துவதற்கு இலகுவாயிருக்கும். உதாரணமாக பிரான்சில் லூப்பென் என்பவருக்கு முன்பு இங்கே உள்ள எந்த வங்கிகளும் கடன் கொடுக்க மறுத்தனிலே புட்டின் அவர்கள் தான் பணம் கொடுத்து அவரை தேர்தல் இறக்கியிருந்தார். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இந்த முறையும் அவர்களுக்கு நிதி வசதிகள் அங்கே இருப்பதனால் மிக திறமான பிரச்சாரங்களை செய்து தேர்தலை முன்னிலைக்கிறார்கள். இதற்கு 2 வருடங்களுக்கு முன்பே அதை பிளான் பண்ணியிருந்தார்கள். எப்படி என்றால், ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு தோன்ற வேணுமே இருந்தால் முதலில் நீங்கள் கையை பிடிக்க வேண்டியது விவசாயிகள். விவசாயிகளுக்கான போராட்டத்தை தூண்டுவித்து அவர்களை வீதியில் வர பண்ணி வருடக்கணக்காக மாதக்கணக்காக வீதிகளை முடக்கி செய்யும் பொழுது அந்த ஆளும் அரசுக்கான மவுச குறையும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த வலதுசாரிகள் உள்ளுக்கே கூறுகிறார்கள். அத்தோடு இந்த என்ன சொல்றது, இந்த கடுமையான கடும்போக்காளர் இருக்கு வந்து ஆக்களோடு ஆக்களா சேர்ந்து கடைகளை உடைப்பது, தீ வைப்பது, இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த 2 வருடமாக பிரான்சில் நடக்கிற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களின் போது சிலர் வந்து முகத்தை மூடிக்கொண்டு கருப்பு துணியால் தங்களை மறைத்து கொண்டு, இவர்கள் எல்லாம் பிரான்சில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்த இந்த நாசகார கும்பல். அவர்கள் வந்து அங்கே நெருப்பு வைத்து அப்ப உடனடியாக அந்த கோபம் வந்து அரசாங்கத்தின் மீது தான் திரும்பும். இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளை பண்ணித்தான் இந்த தேர்தலில் அவர்கள் வாக்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு அச்சம் அங்கே இருப்பதனால் இதனை முறியடிப்பதற்காக இந்த அரசாங்க மாற்றம் ஒன்று நடைபெறுகிறது. இதே நேரம் 2 கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற போகிறது. ஜூன் 30 இந்த மாத இறுதியான 30ஆம் தேதி முதல் கட்ட வாக்கு. அதில் தெரிவு செய்யப்பட்ட 2 கட்சிகள், அதாவது எல்லா கட்சிகளும் தட்டப்பட்டு 2 கட்சிகள் முக்கியமான முதலாம் 2ஆம் நிலையில் உள்ள கட்சிகளுக்கு இடையிலான ஜூலை 7ஆம் தேதி அடுத்த தேர்தல் நடைபெறும். இது முக்கியமான ஒரு நாள். அன்று இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து வெல்வார்களேயானால் இந்த வலதுசாரி அரசாங்கம் அங்கே வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அப்படியும் அங்கே ஒரு தவறு நடக்குமா இருந்தால் டூ லேட் என்று ஆங்கிலத்துக்கு கூறுவோம், பிறகு நேரம் காணாது தவறுகளை திருத்த என்ற ஒரு நிலை அங்கே வர உள்ளது. இந்த அச்சம் பலராலும் அங்கே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை விட நேற்று இந்த வாரம் சனிக்கிழமை நடைபெற்ற இன்னும் ஒரு படுமோசமான சம்பவம். இது கூட இந்த இப்பொழுது இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தத்தை கொண்டு பல நாடுகளில் பல அநியாயங்கள் நடைபெறுகிறது. பிரான்சில் ஒரு 12 வயது ஜூத சிறுமி 13-14 வயதுடைய அரபு இளைஞர்களினால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். இது 2 தினங்களுக்கு முன் நடைபெற்று அந்த நாட்டையே கதிகளிப்பு நான் கதைத்து கொண்டிருக்கிற இந்த நேரம் கூட அங்கே மக்கள் பாரிஸ் மற்ற நகரங்களில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இது வந்து இந்த நேரத்தை பாருங்கள், அந்த டைமிங் எப்படி அமைகிறதுன்றது. இது இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் இதை முன்னிலை எடுத்து வருகிறார். பொதுவாக இது ஒரு அநியாயமான நிகழ்ச்சி என்று நடைபெற்றாலும் அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் இதை பெரிய விடயமாக கொண்டு வந்து பெரிய விடயமாக காட்டி இதே ஒரு அரசியல் பக்கமாக திருப்புறாள். இது இப்பொழுது இன்னும் ஆளுங்கட்சிக்கு மவுசை குறைத்து அடுத்தது இந்த நான் கூறினேன் FN என்ற லூப்பென்னுடைய கட்சி பகிரங்கமாகவே ரஷ்யாவை ஆதரிக்கிறது. ஆகவே அதே நேரம் ரஷ்யாவை ஆதரிக்கும் அதே நேரம் இஸ்ரேலையும் ஆதரிக்கிறது. ஆகவே இவர்களுடைய இந்த போக்கு எப்படி போகிறென்றால் இப்படியான சம்பவங்கள் என்ன நடைபெறலாம். இது தச்சலாக நடந்ததா வேணுமென்று நடந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் போகிற போக்கு இந்த நாடுகளை பொறுத்தவரை அவ்வளவு நல்லதாக தெரியவில்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது, இந்த போர் நிறுத்தம் என்று சொல்லிக்கொண்டே 1.5 மாதம் 2 மாதம் கடந்து விட்டது. ஆனால் என்ன காரணம் கொண்டு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு அந்த பதவியிலிருந்து இலகுவாக போக மாட்டார். அவர் தான் தொடர்ந்த காரியம், அதாவது ஹமாஸ் கடைசி ஒருவர் இருக்கும் வரை அவர் அழிக்காமல் தான் போக மாட்டேன் என்று கூறியுள்ளார். ஆனால் அவர் அளித்தது 30-38,000 பொதுமக்கள், அதில் 30க்கு மேல பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் தான் இறந்துள்ளார்கள். ஆனால் அவரை பதவியிலிருந்து விலக சொல்லி இப்பொழுது பல கோணங்களிலிருந்து குரல் எழும்பி, ஒன்று அவருடைய அரசாங்கம், அவர் அமைச்சரவையிலிருந்தே பலர் ராஜினாமா செய்துள்ளார்கள். இவருடைய போக்கின்படி போனால் ஊரே அழிவுதான் என்று பதவியை விட்டு விலகி உள்ளார்கள். அதே நேரம் பொதுமக்கள் இப்பொழுது மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் நேற்றைய தினமெல்லாம் அவருடைய பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு அவருடைய வீட்டுக்கு முன்னிலையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பதவி விலக வேண்டும், எங்களுக்கு ஒரு புதிய அரசாங்கம், ஒரு தேர்தல் நடைபெற்று வேறு அரசாங்கம் பெற வேண்டும் என்று
அது பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையா முடியுதோ தெரியவில்லை. இது போக இதை விட மோசமான அரசாங்கம் வருகிறதோ தெரியவில்லை. ஆனால் அந்த இஸ்ரேலிய மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் இது அவர்களால் இதை தாங்க முடியவில்லை என்றால் இவ்வளவு அநியாயங்கள் நடைபெற்றும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான விடயமா இருக்கிறது. அடுத்ததாக இறுதியான செய்தியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இதே நேரம் யாராவது அழைப்பிலிருந்து அவர்களை கூப்பிடுங்கள். இறுதியாக ஒரு மணிக்கூட்டு கதை ஒன்று கூற போகிறேன். அது இன்ட்ரெஸ்டான கதை. இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியுமா இப்ப எந்த நாடு எந்த இதுக்கு ஸ்கோர் போட்டது நேற்று இந்த நாள் பிரான்ஸ் ஆக்கும். பிரான்ஸும் அது மிக 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 ஒரு விளிம்பு நிலைத்தான் தப்பியது. முன்பெல்லாம் உலக கோப்பையை வென்றது, ஐரோப்பிய கோப்பை வென்ற நாடு. ஆனால் இந்த முறை விளையாட்டை பார்க்கும் பொழுது எங்களுக்கே சற்று ஒரு பயம் தோன்றியுள்ள இவர்கள் அங்கு இறுதி வரை போவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதை பார்ப்போம். இன்றைக்கு பார்ப்போம். யார் எந்த நாடு இன்றைக்கு? ஜெர்மனியும் என்ன நாடு அதான் இளையவர்கள் மும்முரா பார்த்து கொண்டு இருந்தார்கள். சரி, அவர் ஜெர்மனி விளையாடும்படியா உங்களோட பக்கம் உள்ள எந்த ஜெர்மன் கிரௌட்டும் சுவிஸ் கிரௌட்டும் டிவியை விட்டு எங்களுக்கு வர மாட்டார்கள். நான் கூட இதை முடிந்தவுடன் என்ன நடக்கணும் கட்டி பார்த்து விட்டு தான் அடுத்தார்கள். அடுத்ததாக இந்த இறுதியாக ஒரு சின்ன செய்தி. இந்த காணாம போன பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் எப்படி சந்தோஷமா இருக்கும் என்று. ஆனால் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருளுக்கும் ஒரு மாட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ரொலெக்ஸ் கை கடிகாரம். ரொலெக்ஸ் என்றது இப்பொழுதும் மிக உலகத்தில் மிக விலை கூடிய மணிக்கூடுகளில் ஒன்று ரொலெக்ஸ். இது ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு முன்பு ஒருவர் இந்த ரொலெக்ஸ் வாட்சை கட்டி கொண்டு மாடுகளுக்கு புல்லு தீன் கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி வரும் பொழுது அவருடைய மணிக்கூடு காணாமல் போய்விட்டது. ஆகவே அவர் சல்லடை போட்டு எல்லா இடமும் தேடி, வயல் முழுக்க தேடி, எல்லா இடமும் தேடி கடைசியாக முடிவுக்கு வந்தால், ஓஹோ இதுங்கிட்ட மாடுதான் இதை விளங்கி விட்டது. புல்லோட சேர்ந்து மாடு விளங்கி விட்டது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். சரி, இனி என்ன செய்யறது, மாடு விளங்கினதான் மணிக்கூடு போனா போகட்டும் என்று. அது அப்பொழுது அவர் வேண்டிய 50 வருடங்களுக்கு முன்பு 100 பவுன் அந்த வாட்ச். இப்பொழுது 100 பவுன் என்றால் இப்பொழுது 4500 பவுன் அந்த வாட்சினுடைய விலை. ஆனா அண்மையில் இந்த அவருக்கு இப்போ 95 வயது. அப்ப அவருடைய மகனுக்கு இந்த சில இடங்களில் இந்த விலை உயர்ந்த காயின்ஸ் என்போம், சின்ன சில்லறை இருக்குது, அவற்றை கண்டுபிடித்தால் அதனுடைய வெறும் சில்லறையா இருக்கும். அதனுடைய பெறுமதி பல்லாயிரம் லட்சக்கணக்கான பெறுமதி இருக்கும். அந்த காலத்தை எந்த நாட்டை எந்த அரசர் காலத்து என்ன படம் இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய விலையை கூடும். அப்ப இதனை தேடுவதற்கொண்டு ஒரு குழு கொண்டு ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறார்கள். இப்ப அவர்கள் கையில் ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒரு மெஷினை கொண்டு நாங்கள் ஆஸ்பிரேட்டர் எங்களுடைய ஹூவர் பிடிக்கிற மாதிரி ஒரு கருவியை பிடித்து கொண்டு அந்த வயல் நிலங்களில் போகும் பொழுது அந்த மெட்டல் அங்கே உலோக தகடுகள் இருந்தால் அது விசில் பண்ணும். அவை அங்கே கீழே ஒரு உலோகம் அமைந்திருக்கிற அப்படி தேடும் பொழுது பல நாட்டினுடைய நாணயங்கள், உதாரணம் முன்பெல்லாம் இங்கே இங்கிலாந்தை ஆண்டவர்கள் முழுக்க ரோமானியர்கள். அது அவருடைய காலத்தில் நிறையவே ரோமானிய பண புழக்கம் இருந்தது. ஆனால் பின்பு அவர்கள் போர்களில் அழிந்ததினால் காணா போனா. ஆனால் அதை தேடி அதனால் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எல்லா நாடுகளையும் இருக்கிறது. ஆகவே அவருக்கு அந்த இடத்தில் இந்த காசு மாயை தேடி அதை எடுப்போம் என்று அவர்களை ஹயர் பண்ணினார். இந்த மெட்டல் டிடெக்டர் அதாவது கொண்டு அவர்கள் தேடுக்கும் பொழுது ஒரு இடத்து சத்தம் கேட்டுச்சு. பார்த்தால் இந்த 50 வருஷத்துக்கு காணாம போன ரொலெக்ஸ் மணிக்கூடு அங்கே அந்த மாட்டு சாணகங்கள் இருந்த அந்த அடுப்புல கீழே இருந்தது. அப்ப அவரை எடுத்து விட்டார். அந்த 50 வருட அந்த கதையினுடைய முடிவு எழுதப்பட்டது. மாடு விழுங்கவில்லை, இது இங்கேதான் இருந்திருக்கு என்று அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் மணிக்கூடு வேலை செய்யல. 50 வருஷமா ஓடாத மணிக்கூடு என்னென்று ஓடும். ஆனா அதே நேரம் இன்னொரு புதுமை என்னென்றால் அந்த உலோகத்தினாலான அந்த மணிக்கூடு இன்னும் கரல் பிடிக்கவில்லை. அப்ப மணிக்கூடு வேலை செய்யாட்டும் பரவாயில்ல, அது கரல் பிடிக்காம இருந்ததே அவருக்கு பெரிய சந்தோஷம். இதனை திருத்துவதா இல்லையா என்பது எனக்கு முக்கியம் இல்ல. திருத்ததெல்லாம் வேற விடயம். நான் காணா போன பொருளை எடுத்து விட்டேன் என்று கொடுக்கலாம். விற்கிறது இல்லை, அதை திருத்த கொடுத்த இடத்துல அது திருப்பி மாடு விழுந்ததோ தெரியல.
வேற மாடுகள் வேற விழுங்கக்கூடிய மாடு வாய்ப்பு ஒழுங்கா இருக்கு. தெரியும், அது உண்மைதான். ஏன்னா இந்த செய்தி தெரிந்த பின் அந்த மணிக்கூருடைய பெறுமதி பல ஆயிரக்கணக்கா மாறிவிடும். ம் ம் அவருக்கு அந்த ஒரு லக்கி 95 தாத்தாக்கு லக் கிடைத்துள்ளது ம். என்ற செய்தியோடு நாம் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம். யார் அன்று ஃபுட்பால் பெண்களும் சேர்ந்து பார்க்கிறார் ஓ போல இருக்கு. ஆமாம் நல்ல ஆமாம், இப்போ பெரியவர்கள் எல்லாம் நல்ல நல்ல கீனாக விடயம். அது இருக்கிறார்கள் நான் இப்போ. இப்போ ஏன் உலகத்துக்கு போவேன், நம்ம வீட்டிலே தானே மேட்ச் நடந்தா நாங்க அந்த பக்கம் போகக்கூடாது. பெண்கள் தான் மேட்ச் ஆதரவாளர்கள். ஆகவே அவர்கள் பெரியவர்கள் மேட்ச் இப்போ பார்க்க துவங்கி விட்டார்கள். அவ்வளோ ஆர்வம் இப்போ. இந்த கொவண்டியில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் என்ன, அது இந்த ஒரு 12 வயது பிள்ளைய கார் அடிச்சுட்டு போன கதை. அது அந்த போன செய்தியை கிழமை நிறைய குறைமா தான் கேட்டேன். போன கிழமையாண்டு நினைக்கிறேன் அது. அது அதே விதமான செய்திகள் 2-3 நடந்து என்று பின்னால் அது ஒரே நாட்டில் வேற நாடுகளிலே இதே மாதிரி ஒரே செய்தி வரும் பொழுது நான் அந்த செய்தியை கொண்டு வரும் பொழுது 100% அந்த உண்மை தெரியாமல் தெரியாமல் சொல்லக்கூடாது. செய்யல. ஆமாம் ஆமாம். ஆனால் கடந்த வாரம் ஒரு பசுமாட்டை ஒரு போலீசார் அடிச்சு கொண்டது இங்க பெரிய கதையா மாறி அது கேட்டு நீங்க தெரியவில்லை. வீதியில் போன ஒரு பசுமாட்டை போலீஸ்கார் அடித்திருக்கிறது. அது திரும்பி வரும்பொழுது 2ஆம் தரம் இந்த மாட்டை அடித்து விட்டார். ஓ உடனடியாக இப்பொழுது அந்த மாட்டை அடித்த போலீசாருக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து இந்த தேர்தல் நேரத்தில் மாட்டை அடித்த போலீசாருக்கு எதிராக குரல் எழுந்தது. ஆனால் இப்போ இப்படி பிரச்சனையாக போச்சு. இப்ப நம்ம ஊர்ல ஆக்களை கொண்டாலே பிரச்சனை இல்லை. இங்க மாட்டை கொண்டதுக்கே பெரிய ஆர்ப்பாட்டங்கள். இங்கே ஆக்கள் அடிச்சிருந்தா அது பெருசாக எடுத்துருக்க மாட்டார்கள். கடைசியாக இப்பொழுது அந்த போலீஸுக்கு ஆதரவாக அந்த மாட்டு சொந்தக்காரரே ஏனென்றா மேபி அந்த மாடு ஒரு குளப்படி மாடே இருக்கும், கட்டை அறுத்துட்டு தண்டவாளில் ஓடினால் ஏன் போலீஸ அதோ அல்லது இவர்கள் அவசரத்தில் போட்டு போயிருப்பார்கள் தானே. இங்கே போக்கில் மாடு திடீரெண்டு க்ரோஸ் பண்ணிட்டு தெரியாது. நரி எல்லாம் இப்போ நிறைய நரிகள் எல்லாம் இந்த நேரம் பார்த்தாலும் அந்த பெரிய ரோட்டுகள்லேயே ஓடி தெரியும். அது அப்போ என்ன செய்யறது, ஸ்பீடாக போக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அரச குடும்பத்தை சேர்ந்த 3 குதிரைகள் இப்ப 3 மாசத்துக்கு முன்பு அறுத்து கொண்டு லண்டன் உள்ள பெரிய வீதிகள் ஓடினதை பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரையும் அடக்கி நல்ல கவனமாக பழக்கி கடந்த வாரம் நடைபெற்ற அரசருடைய பேர்த்தையில் அவர்கள் நல்ல பிள்ளைகள் மாதிரி வந்து போச்சுன்னு வந்த 3 பேரும் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியோடு நாம் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற நிகழ்ச்சி சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக நன்றி அண்ணா, தொடர்ந்து நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எனக்கு வருகிறது தகவல் சாலை தொகுப்படுத்துகிற யோகரட்டம் அவர்கள் நடந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.